உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 2ஆம் திகதி 1ஆம் மாதம் 2025 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள், திருதியை திதி, திருவோண நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அமைதி, ரிஷபம் கவலை, மிதுனம் விருப்பம், கடகம் சிக்கல், சிம்மம் இன்பம், கன்னி போட்டி, துலாம் தெளிவு, விருச்சிகம் பரிசு, தனுசு இரக்கம், மகரம் பெருமை, கும்பம் ஆதாயம், மீனம் செலவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஜோதிட ரீதியான சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த ராசிக்காரர்களுக்குண்டான பொதுவான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் மேஷம் முதல் மீனம் வரை இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது, ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதமாக மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரே பார்வையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி, எந்த ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி, எந்த ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, எந்த ராசிக்காரருக்கு அட்டமத்தில் குரு, எந்த ராசிக்காரருக்கு விரயத்தில் குரு, எந்த ராசிக்காரர்களுக்கு ராகு கேது சரியில்லை, எந்த ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன், இதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2025 அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2025 யோகமான ஆண்டு. கடக ராசிக்காரர்களுக்கு 2025 அதிர்ஷ்டமான ஆண்டு. துலா ராசிக்காரர்களுக்கு 2025 ஜக்பாட் அடிக்கக்கூடிய ஆண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு யோகமான ஆண்டு. ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் 2024 ஒப்புடைக்குள்ள 2024 பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி யோகமான ஆண்டாக நீங்கள் நினைத்தது நடக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம், திருமணம், குழந்தை பாக்கியம், மங்களகரமான காரியங்கள், நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளது. ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிக்காரரும் போன வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கள். சனீஸ்வரனால், குருவால், ராகு கேதுவினால் சிரமப்பட்டீர்கள். அந்த சிரமங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஆண்டாக நான் சொல்லியிருக்கேன். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி 2025 சனி பெயர்ச்சி இல்லை. 5ஆம் மாதம் ராகு கேது பேச்சு, குரு பேச்சு எல்லாம் 2 பஞ்சாங்கப்படி நடக்குது. இந்த கிரக பயிற்சிகள் எல்லாம் சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு கேது பேச்சு எல்லாமே ரிஷப ராசிக்காரர்களுக்கும், கடக ராசிக்காரர்களுக்கும், துலா ராசிக்காரர்களுக்கும், மகர ராசிக்காரர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியதாகவே அமைந்துள்ளது. சரி, இப்போ 7.5 சனி யாருக்கு? இந்த சனி பெயர்ச்சியோட 3ஆம் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சியோட
யாருக்கு ஏழரை சனி தொடங்குதுண்டா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகின்றது. கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு பிறகு மேஷ ராசிக்காரருக்கு ஏழரை சனி. 28 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ஏழரை சனி நடந்திருக்கும். நீங்கள் இப்போ பிறந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் ஏழரை சனி. 30 வயதை தாண்டியவர்களுக்கு 2வது ஏழரை சனி நடக்குது மேஷ ராசி அன்பர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி 2.5 வருஷம் நடக்க போகுது. அவர்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி என்ற ராசியில் இருந்த சனி விலகி கடைசி 2.5 வருஷம், இன்னும் 2.5 வருஷத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிந்துவிடும். மேச ராசிக்காரருக்கு இப்போ தான் தொடங்குது, 7.5 வருஷம் நடக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு 5 வருஷம் முடிஞ்சுது, கடைசி 2.5 வருஷம் நடக்குது. அதனால் ஏழரை சனி முடிய போது கொஞ்சம் பரவாயில்லை, ஆனாலும் ஏழரை சனி உண்டு. மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சுது. இப்போ 2வது உங்களோட ராசியிலேயே மீன ராசியில் தான் சனீஸ்வரன் இருக்கார். அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய மத்திய பாகம் ஜென்மச்சனி நடக்குது. அப்போ 3 ராசிக்காரர். மேஷ ராசிக்காரருக்கு ஏழரை சனி தொடங்கிட்டுது, கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிய போது, மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடுவில் சனி நடந்து கொண்டு இருக்கு. அப்போ மேஷம் கும்பம் மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனி இந்த 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதியோட ஏழரை சனி தொடங்குது. அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை காலமும் 7ல் சஞ்சாரம் செய்து வந்த சனி 8வது வீட்டுக்கு போகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி இந்த 2025 சனி பெயர்ச்சியோட சிம்ம ராசிக்காரருக்கு அட்டமத்து சனி நடக்குது. அப்போ சிம்ம ராசிக்காரரும் 2.5 வருஷம் அட்டமத்து சனி இருக்கும். 3ஆம் மாதம் 29ஆம் தேதியில் இருந்து 2.5 வருடங்களுக்கு சிம்ம ராசிக்காரருக்கு அஷ்டமத்து சனி. கவனமாக இருக்கும். கண்டச்சனி 7வது உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் சனி வந்தால் கண்டச்சனி. கன்னி ராசி அன்பர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி நடக்குது. 7ல் சனி. குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், மனைவி கணவன் உடல்நிலை பாதிக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 8ல் சனியில் பாதி அர்த்த அஷ்டம சனி. தனுசு ராசிக்காரர்கள் இந்த 4-6 ராசிக்காரர்களும் சனீஸ்வரனுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். சரி, இப்போ அஷ்டமத்து குருவை பற்றி பார்ப்போம். அஷ்டமத்து குரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் 5வது மாதத்துக்கு மேலே குரு சஞ்சாரம் செய்ய போகின்றார். அப்போ 2025 5ஆம் மாதத்துக்கு மேலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டமஸ்தானத்தில் குரு இருந்தால் அவமானங்கள், கெட்ட பெயர்கள், விரக்தி, ஆரோக்கிய குறைவு, கௌரவத்தில் சரிவு, முகம் செல்லாது, செல்வாக்கில் வீழ்ச்சி, இதுகளெல்லாம் பெறும். கடகராசிக்காரர்களுக்கு விரய குரு. கடகராசிக்காரர்களுக்கு குரு விரயத்தில் இருந்தால் சில சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகம் சிம்மம் போன்ற 2 ராசிக்காரர்களுக்கும் ராகு கேது சாதகமாக இல்லை. கடகராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ராகு கேது சாதகமாக இல்லை. சரி, இப்போ ஏழரை சனி நடக்கக்கூடிய 6 ராசிக்காரர்களும் என்ன செய்யணும்? ஏழரை சனி 3 ராசி, கண்ட சனி ஒரு ஆளுக்கு, அஷ்டம சனி ஒரு ஆளுக்கு, அர்த்தாஷ்டம சனி ஒரு ஆளுக்கு, மொத்தமாக 6 ராசி சொல்லியிருப்பேன். 6 ராசி எப்பவுமே ஒவ்வொரு வருஷமுமே 6 ராசிகள் சனீஸ்வரனால் பாதிக்கப்படும். ஏழரை சனியினால் 3 ராசி, கண்டச்சனியால் 1 ராசி, அஷ்டமச்சனியால் 1 ராசி, அர்த்தாஷ்டம சனி 6 ராசி சனீஸ்வரன் பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். 12 ராசியில் 6 ராசி. இந்த 6 ராசிக்காரர்களும் மேஷம் கும்பம் மீனம், சிம்மம் கன்னி தனுசு, இந்த 6 ராசிக்காரர்களும் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். என்ன வேலை இருந்தாலும் சனிக்கிழமை காலையில் கோயிலில் போய் சனீஸ்வரனை பிரகாரம் சுற்றி கும்பிடுங்கோ, எள்ளு தீபம் ஏற்றுங்கோ, அர்ச்சனை பண்ணுங்கோ. எந்த கோயிலில் செய்கிறீங்களோ அந்த மூலமூர்த்தியை வணங்குங்கள். இது கண்டிப்பாக செய்யணும். 2வது தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு.
மாசத்துல ஒரு நாள் தேய்பிறை அஷ்டமி வரும். பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறை, பௌர்ணமியில் இருந்து 8வது நாள் தேய்பிறை அஷ்டமி. இப்போ கலண்டரில் எல்லாம் போட்டிருக்காங்க தேய்பிறை அஷ்டமி எப்போண்டு, கோயில்களில் எழுதி போட்டிருக்கிறோம். தேய்பிறை அஷ்டமி அன்று முடிந்தால் சிவாலயம் சென்று அல்லது எந்த கோயிலுக்காவது போய் கால பைரவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். மிளகு தீபம் ஏற்றுறது இப்போ எல்லாரும் செய்யணும். எள்ளு தீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம். தேய்பிறை அஷ்டமி கால பைரவருக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இது மாத வழிபாடு, மாதத்துக்கு ஒருக்கா. வார வழிபாடு வாரத்துக்கு ஒருக்கா சனிக்கிழமை. தினசரி வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள். யார் ஒருவர் ஆஞ்சநேயரை பயத்துடனும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களை சனீஸ்வரன் ஒன்றும் செய்ய மாட்டார் என்பது ஐதீகம். அதனால் ஏழரைச்சனி நடக்கக்கூடியவர்கள், அட்டமுத்து சனி நடக்கக்கூடியவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடியவர்கள், கண்டச்சனி நடக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தினசரி ஆஞ்சநேயர் வீட்டில் ஒரு 7.5 சனி தொடங்கிட்டா 2.5 வருஷம் சனி இருக்கும். ஒரு ஆஞ்சநேயர் படத்தை வச்சு அந்த வாளுக்கு பொட்டு வச்சு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வாருங்கள். தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் இந்த சனீஸ்வரனின் தோஷம் நீங்கும். நொண்டி முடவர்கள் குட்டையானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள். குரு சரியில்லை. விருச்சிக கடக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். கடகம் சிம்மம் ராகு கேது சரியில்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜையும் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய தோஷம் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.